ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில் குமார் பேசுகிறேன். 10 நாள் 10 வீடியோ, இன்றைக்கி 10வது நாள். கார்த்திக் ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஒரு 5 பேர்கிட்ட வந்து கோட் வாங்கினோம் சார். சிமெண்ட்லேருந்து லாஸ்ட் ஸ்க்ரூ வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலெலாம் கேட்டு வாங்கினோம். அவங்க டிசைன் டீட்டெயில், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், கோட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் ஒருத்தரை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். மிச்சம் 4 பேருக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, அவங்க ஏதாவது பணம் கேட்பாங்களா, இது என்ன ப்ரொசீஜர், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இந்த சூழலில் கார்த்திக் ராஜாவுக்கு நம்ம சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்ன பார்க்கலாம். நிறைய பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இன்றைக்கி நண்பர்கள் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, இந்த டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட வேலையை கொடுத்துட்டோன்னு கூட யாரும் சொல்லக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு செய்தி தான் பல நண்பர்கள் வந்து சொல்லி வருத்தப்படுறது. கார்த்திக் ராஜாவுடைய கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து இந்த கம்யூனிட்டியில் இது வந்து ஒரு கல்ச்சராக மலரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள் கொடுத்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸிபிட் பண்ணுறாரு, உங்களுக்கு தகவல் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து அவர் நிறையா அதுக்குன்னு நேரம் செலவழித்து உங்களுக்காக அந்த விஷயத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஃபைன். அதை நம்ம எப்படி ஹானர் பண்ணலாம் அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம முன்னாடியே கிளியராக பேசலாம். சப்போஸ் வந்து டிசைன்லாம் அவர் போட்டு கொடுக்குறாருன்னா இதுக்கு நம்ம எதாவது பே பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம முன்னாடி நம்ம ட்ராயிங் இருக்குது, நீங்கள் கோட்டு மட்டும் கொடுக்க அப்படின்னு நம்ம போகலாமா, இது இந்த முடிவு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு அப்புறம் அதாவது நம்ம ஆரம்பத்திலேயே எனக்கு என்ன வேணும், இது நீங்கள் கொடுக்குறதுக்கு நான் ஏதாவது பணம் தரணுமா அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் 95% பேர் இதுக்கெலாம் பணம் கேட்குறது இல்லை. ஏன்னா கோட் கொடுக்குறதுக்கு பணம் யாரும் கேட்குறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து பிளான் போடுறீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்க ஆரம்பத்திலேயே இந்த பிளான் போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு பணம் வந்து சொல்லலாம். இப்போ என்ன கேட்டால் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட பிளான் போடுற எல்லாரும், நம்ம கோட் கொடுக்குற எல்லாருமே வந்து அந்த கான்ட்ராக்டர்கிட்டே போய்ட்டு வீடு கட்டணும் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தம், அவசியம், கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. அவர் தரப்பில் நான் உங்கள் வீடை நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ட்ராயிங் போடுறதுக்கு அவர் ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் வேணும்னா அவர் முன்னாடியே சொல்லியிருக்கணும், இல்லை முன்னாடியே நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். மற்றபடி அந்த கோட்டுக்கு வந்து கொடுக்குறதுக்கோ இல்லை டீட்டெயில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கோ பெரும்பாலும் யாரும் பணம் கேட்க மாட்டாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அது. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயங்கள் நம்ம என்னென்ன பண்ணோன்னு சொல்லி சொல்லுவோம். நம்மக்கிட்ட வர்றவங்கக்கிட்ட நம்ம ப்ரௌஷரை கொடுத்து இந்த மாதிரி என்னென்ன இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி எந்த ஒரு பொருள் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் பண்ணுற வேலை தான். அதே மாதிரி தான் இதுவும். நான் அடிப்படையில் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கோட்டு வந்து பொறுத்தவரை ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம குறைஞ்சது 4 பேர்கிட்ட வந்து கோட் வாங்க அப்படிங்கிறத நான் ஜென்ரலாக எல்லா வீடு கட்டுற நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம். இப்போ 4 பேர்கிட்ட கேட்கும்போது நம்ம 4 பேரும் வந்து அந்த வீடு கட்ட போகிறது யாராவது ஒருத்தர் தான் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த மிச்சம் இருக்கிற 3 பேருக்கு நம்ம தரப்பில் இருந்து ஒரு தகவல், ஒரு பதில் சொல்கிறது வந்து அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு, அவங்க நம்மக்கிட்ட பேசுனதுக்கு ஒரு நியாயம் செய்கிறதா இருக்கும். எதனால் வந்து நீங்கள் என்கிட்ட வரல, அவங்கக்கிட்ட போயிட்டீங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்களோ, அது நம்மளுக்கு தர்ம சங்கடமாகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லாமே இருக்க வேணாம். அவங்க மனசில் வந்து இவங்க நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அவங்கக்கிட்ட ஒரு கால் பண்ணி உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. பட் வந்து நாங்கள் சில காரணங்கள்னால இன்னொரு பில்டரை ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கோம், உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு தகவல் சொல்லலாம். திஸ் இஸ் எனஃப். ஃபைன், தட்ஸ் இட். ஸோ இந்த 10 நாள் 10 வீடியோ நம்ம பேசின பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பயணத்தில் வந்து என்னுடைய ஃபோர்ஸ் அணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சைமல்டேனியஸாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த நண்பர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.